போன்ற சித்தர்கள் தங்களை கண்டுகொண்டவர்கள், நிலையற்றதையும் நிலையையும் கண்டுகொண்டவர்கள் உடம்பை குறிப்பிடுகின்ற விதம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. என்னெல்லாம் சொற்கள் வச்சிருக்காங்க உடம்புக்கு. பாத்திரம், பாத்திரம் பார்த்தோம், இருவகை பாத்திரம். பாண்டம், தோல் பை, காற்றடைத்த பை, பானை, ஆபாச கொட்டில், துருத்தி, ஊற்றை சடலம். இது உயிரோடு இருக்கின்ற உடலத்தை சடலம்ங்கிறார். ஊற்றை சடலம் எப்படியோ நீ எவ்வளவோ இருக்கு, நான் சொன்னது ஒரு 7-8 அவ்வளவுதான். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அதை 4-6 மாதமாய் கொயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதுவும் அந்த பானை தான். மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி, அந்த உடம்பை வச்சு அழிச்சிட்டா, தண்ணியே அழிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்றோம். சித்தருடைய பாட்டு அதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். என்னுடைய நண்பர் கவிஞரும் தமிழறிஞருமான ஹரிகிருஷ்ணன், அவர் பேர் ஹரிகிருஷ்ணன், அவர் அதை வச்சே தன்னோட உடம்பு பார்த்து ஒரு வெண்பா சொல்லுவார். ஊத்தை சடலத்தை உட்கார்ந்து எழுந்திருந்தால் வேர்த்து இறைத்து வீழுகின்ற வெற்றுடலை. ஊத்தை சடலத்தை உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்தாலே மூச்சு அரைச்சு போயிடுதான். உட்கார்ந்து எழுந்திருந்தால் வேர்த்து இறைத்து வீழுகின்ற வெற்றுடலை பார்த்து ஹரிகிருஷ்ணன் என்றே அழைக்கும் நிலை கண்டால் சிரிக்கத்தான் தோன்றும் சிறிது. எப்படி பாருங்க, அதே அவ்வளோ அழகா இந்த சடலத்தை பத்தி. ஊத்தை சடலம்ங்கிறார், உயிர் வாழக்கூடிய உடம்ப. இது சித்தர்களுடைய பாட்டினுடைய பாதிப்பு, அந்த ஞானத்தினுடைய பாதிப்பு என்று நாம் கொள்ளலாம். பட்டினத்தார் சொல்றார் பாருங்க. ஊற்றை சரீரத்தை, ஆபாச கொட்டிலை, ஊன் பொதிந்த பீற்றத் துருத்தியை, சோறு இடும் தோற்பையை, பேசரிய காற்றிற் பொதிந்த நிலையற்ற பாண்டத்தை. காற்றிற் பொதிந்த நிலையற்ற பாண்டத்தை காதல் செய்தே ஏற்றித் திரிந்து விட்டேன் இறைவா கச்சி ஏகம்பாங்கிறார். இதுக்கு விளக்கமே வேணாம், அவ்வளோ வெளிப்படையா இருக்கு அவருடைய பாட்டு. ஊற்றை சரீரம், ஆபாச கொட்டில், ஊன் பொதிந்த மாமிசமால பீற்றத் துருத்தி, அவ்வளவு மோசமா சொல்றாரு. சோரிடும் தோற்பையை, பேசரிய காற்றிற்பொது, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடானாலும் காற்றிற் பொதிந்த நிலையற்ற பாண்டத்தை, இது போய் காதல் செய்தேனேங்கிற. அந்த உடம்ப போய் வச்சுக்கிட்டு காதல் செய்தேனே, ஏற்றி இதன் மீது காதல் கொண்டேனே, இந்த உடம்பின் மீது போய் விருப்பம் கொண்டேனே, இந்த உடம்பை போய் பேணி வளர்த்தேனே என்று ஓ இறைவா கச்சி ஏகம்பா என்று அவர் பாடுகிறார். எல்லோருடைய பாட்டிலும் பொதுவாக வருகின்ற சொல் பானை, கடம் என்று சொல்வார்கள். இந்த கடத்திற்குள்ளும் இருப்பது எந்தவிதமான கட்டுக்குள்ளும் வராத பரமசத்தியமான ஆகாசம். புறத்தும் இருப்பது அதே ஆகாசம். இந்த கடாகாசம் மகா ஆகாசமாக மாறுவதே ஆன்மீக விடுதலை. கடத்தில் இருக்கும் போதே இந்த ஆகாசம் வேறில்லை, அந்த ஆகாசம் வேறில்லை என்கின்ற உணர்வில் நின்று, கடத்தில் இருக்கும் போதே இந்த ஆகாசத்தை அந்த ஆகாசத்தோடு கலக்கின்ற யோக நெறியை, அறநெறியை, ஞான முறையை கற்றுக்கொண்டு இருந்தால் கடத்தில் இருக்கும் பொழுதும் அந்த கடம் அந்த ஆகாசத்தை கட்டுப்படுத்தாது என்று புரியும். இதுதான் திருமூலர் நமக்கு காட்டக்கூடிய வழி. பட்டினத்தார் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றார். நாரும் உடலை நரிப்பொதி சோற்றினை, நான் தினமும் சோறும் கரியும் நிரப்பிய பாண்டத்தை. உடம்பு பாருங்க, தினம் சோறு போட்டாரு, அது எப்படி சொல்றாரு பாருங்க. நாரும் உடலை நரிப்பொதி சோற்றினை, நான் தினமும் சோறும் கரியும் நிரப்பிய பாண்டத்தை, தோகையர்த்தம் கூறும் மலமும் ரத்தமும் சோறும் குழியில் விழாது ஏறும்படி அருள்வாய் இறைவா கச்சி ஏகம்பனே அப்படிங்கிறார். ஆனா இதுக்கு இன்னொரு பரிமாணம் இருக்கு, இதுக்கு இன்னொரு பரிமாணம் பக்கம் இருக்கிறது. உடம்பு நிலையற்றது தான். நான் தான் இந்த உடம்பு என்பது நம்பிக்கொள்வது அறியாமைதான். தேக ஸ்மரணை, தேகாபிமானம், தேகாத்ம பாவனை 3 இருக்கிறது. தேக ஸ்மரணை அதாவது உடல் உணர்வு. உடல் உணர்வு இல்லாம எப்படி இருக்க முடியும்? பாடி கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். பாடி கான்சியஸ்னஸ் இல்லாம உலகத்தில் இருக்க முடியுமா? அது தவறல்ல. தேக ஸ்மரணை. தேகாபிமானம், இந்த உடல் மீது ஒரு விருப்பம், அதீதமான விருப்பம் ஏற்படுவது தவிர்க்க முடியாது. ஏன்னா சுவை இருக்கு நமக்கு, கண்ணிலிருந்து ஆரம்பித்து எல்லாம்
புலன்கள் எல்லாம் வெளி உலகை பார்த்தே பொருத்தப்பட்டு வைத்திருக்கு. டிசைனே அப்படி இருக்கிறதுனால மாறி மாறி நாம் அதை அனுபவிக்க தலைப்படுகிறோம். அதனால சரி. தேகாபிமானம் அது கொஞ்சம் அதிகமா போகுது. சில பேர் கண்ணாடி முன்னால் நின்னா அப்படியே காலங்காலமா அங்கே நின்றுடுவாங்க போல் இருக்கு. தங்களுடைய அழகை பார்த்தபடி வரவே மாட்டேங்கிறாங்க அந்த பக்கம். என்னுடைய தந்தையார் ரொம்ப கிண்டல் பண்ணுவார். நான் கண்ணாடி முன்னால் நிற்கும் போது பின்னால் இந்த கந்த சஷ்டி கவசம் சொல்லுவார், காக்க காக்க கனகவேல் காக்கன்னு. எவ்வளவு கிண்டல் பாருங்க அவருக்கு. அப்படி இருக்கிறது நல்லது. அது தேகாபிமானம். விரும்பி விரும்பி தன்னுடைய தேகத்தை வளர்த்துக் கொள்வது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், குளிக்கணும், குளிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு. ரொம்ப நுட்பமான வார்த்தை, கேஷுவலா சொல்லிட்டு போயிட்டார். குளிக்கணும், போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் அவர். அது மாதிரி தேகஸ்மரணை, தேகாபிமானம். அதுக்கு அடுத்து ஒரு பெரிய டேஞ்சர் ஒன்று இருக்கு, தேகாத்ம பாவனா. தேகம்தான் நான் என்று நம்பிக்கொள்வது. தேகம்தான் நான் என்று நம்பிக்கொள்வது இதுதான் அழிவுக்கு காரணம். மீதி இரண்டு அறியாமை, ஒன்று தேவைப்படுகிற அறியாமை, அதாவது தேகஸ்மரணை. தேக உணர்வு இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அது தேவைப்படுகின்ற அறியாமை வச்சுக்கலாம். அடுத்தது தேகாபிமானம். இந்த தேகத்தின் மேல் ஒரு அபிமானம் வருவது, ஒரு விருப்பு வருவது, அது பரவாயில்ல, மன்னிக்க தகுந்த அறியாமை. ஆனால் தேகாத்ம பாவனை என்பது நம்மை படுகொழியில் தள்ளிவிடுகின்ற அறியாமை. அதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே திருமூலர் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் இதுல. ஆனா அதே திருமூலர் அப்படியே மாத்திரார் பாருங்க. இந்த தேகம் யார் கொடுத்தது? தேகம் யார்? வினை வழியா வந்தது தேகம்னா இருக்கட்டும், யார் கொடுத்தது? இது இந்த தேகம் எதுக்குமே உபயோகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நிலையற்றது. நிலையற்றதே ஒழிய இது பயனற்றதுன்னு சொல்லல யாரும். தேகம் நிலையற்றது, யாக்கை நிலையற்றது. யாக்கை பயனற்றதுன்னு எழுதலையே, யாக்கை நிலையாமை தானே எழுதார். யாக்கையுடைய பயனிலாமைன்னு எழுதவே இல்லையே திருமூலர் திருமந்திரத்துல. நிலையற்றது என்பது வேறு, பயனற்றது என்பது வேறு. இந்த யாக்கை நிலையற்றதுதான், ஆனால் இது பயனுள்ளது. அதனால்தான் உடம்பார் அழியின் உயிரார் அழிவரே அப்படின்னு திருமூலர் முன்பு சொல்லியிருக்கிறார் இல்லையா. பயன்படாத உடம்பு உயிரையும் பயன்படாததாக செய்து விடுகிறது இல்லையா. உடம்பு பயன்படலைன்னா உயிரும் பயன்படலைன்னு பொருள். அதை எடுத்துக்கணும். இந்த உடம்பு பயனற்றதாக இருக்குமானால், கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தானே இது, பயனற்றது என்றால் அரிது அரிது மானிடராய் பிறத்தலரிது ஏன் அவ்வை பாட்டி சொல்லணும்? ஜந்து நாம் நரஜன்ம துர்லபம் என்று எதற்காக ஆதிசங்கரர் சொல்ல வேண்டும்? ஜனிப்பதிலே மனிதனாக பிறப்பதுதான் மாண்பு. ஆதிசங்கரர் சொன்னார், அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அவ்வை ஏன் சொல்லணும்? நிலையற்றதுன்னு தெரியாதா அவங்களுக்கு? நம்மோட இன்னும் எவ்வளவு நல்லா தெரியும் அவங்களுக்கு. இது நிலையற்று, எல்லாமே நிலையற்றது என்பதை அறிந்த ஞானிகள் அல்லவா அவ்வையும் சங்கரரும். ஆனா பயனற்றதுன்னு சொல்லல. இதுதான் நுட்பமா நம்ம திருமந்திரத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த நிலையற்றது பயனுள்ளதாக எப்படி மாத்துறது? நிலையற்ற உடம்பை பயனுள்ள ஒரு வகையிலே எப்படி ஈடுபடுத்துவது? குணமாற்றம். குணமாற்றம் இல்லாமல் கூடாது வித்தை. பிணமாற்றம் தானா பிறப்பு? உணர்வு இல்லாதவன், ஆன்மீக உணர்வு ஏற்படாதவன், அகவிழிப்பு ஏற்படாத ஒரு மனிதன் உயிரோடு இருந்தாலும் அவன் பிணத்துக்கு சமானம். அவன் மறுபடி பிறந்தாலும் பிறப்பே பிணமாக பிறக்கிறான். அதான் குணமாற்றம் இல்லாமல் கூடாது வித்தை. பிணமாற்றம் தானா பிறப்பு? இதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுவே திருமூலர் நமக்கு இவர் சொல்லுவார் பாருங்க, பட்டினத்தார் செத்த பிணத்தை வைத்து சாம்பிணங்கள் அழுதனவே என்றார். செத்த பிணம் ஒரு உடம்பு, அங்க உயிர் நீங்கி ஒரு உடம்பு கிடக்கு, பிணம் தானே. செத்த பிணத்தை வைத்து சாம்பிணங்கள் அழுதனவே என்பவர். இனிமேல் சாக போகிற பிணங்கள் அழுதுட்டு இருக்கே அப்படின்னு பட்டினத்தார் சொல்லுவார். ஏன்னா அதற்கு உயிர் இல்லை. செத்து கிடக்கின்ற அந்த உடம்பிலே உயிர் இல்லை. ஆனால் உயிரோடு இருக்கின்ற இந்த உடம்புகளிலே உணர்வில்லை, உண்மை என்கின்ற உணர்வில்லை. அதனால இரண்டுமே பிணம்ன்றார். இதுதான் நம்ம பேசிக்கணும். அதனால பண்டம் பெய் கூரை பழகி விழுந்தக்கால் உண்டா பெண்டிரும் மக்களும் பின் செலார்ங்கிறார். பண்டம் பெய் கூரை பழகி விழுந்தக்கால் உண்டா பெண்டிரும் மக்களும் பின் செலார் கொண்ட விரதமும் ஞானமும் மண்டி அவருடன் வழி நடவாதே. அடுத்து வைக்கிறார் திருமூலர். எப்படி? பண்டம் பெய் கூரைனா உடம்பு வினைப்பண்டங்கள், வினையால் ஆனது இந்த கூரை. அதனால பண்டம் பெய் கூரை. பழகி விழுந்தக்கால்னா படிப்படியாக பழசாகி உளுத்து விழுகிறது. காலச்செலவு. படிப்படியாக பழசாகி உளுத்து விழுகிறது. உண்டா பெண்டிரும் மக்களும் பின் செலார். மனைவி மக்கள் பின்னாடி வரமாட்டாங்க. இதேதான் பட்டினத்தார் அத்தமும்
வாழ்வும் அகத்து மட்டே. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா இந்த பாட்டு. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழி அம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே.